கடந்த வாரத்தில் ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது வந்துட்டு ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி தொடங்கியிருக்கிறோம். சரீரத்தை பற்றி மட்டும் பார்த்தோம். இந்த சரீரத்தை தேவன் எப்படி உருவாக்குனார் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் ஆத்மா, இந்த ஆத்மாவை இயக்கக்கூடியது, அதாவது இருதயம், மனம், இவற்றை பற்றி தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக கடந்த வாரத்தில் நாம் தியானிச்சதை ஓரளவு பார்த்துட்டாங்க, நம்மளுக்கு தொடர்ந்து புரிய ஆரம்பித்தோம். சரிங்களா? அப்போ முதலில் தேவன் இந்த பூமியை படைத்ததன் நோக்கம் என்ன? படிப்போம். ஏசாயா 45:18. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. அப்ப என்ன சொல்றது? நான் பூமியை வெறுமனை படைக்கல, இதை மனிதன் குடியிருப்பாக தான் படைச்சிருக்கிறேன். அப்ப இந்த மனிதன் குடியிருப்பு பூமி படைச்சாரு, இதை எந்த கலவையால் படைச்சிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். 2 பேதுரு 3:12. கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரித்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். இங்க என்ன சொல்றது? பஞ்சபூதங்கள், அதாவது வந்து இந்த பூமியுடைய இயக்கம்னா பஞ்சபூதம் சொல்லுவாங்க. நீங்க சில ஜனங்களை பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதம் கடவுள் கூட தொடரக்கூடிய ஜனங்கள் கூட இருக்காங்க. சரிங்களா? நீங்க நிறைய பேர் பார்க்கலாம். அதாவது பஞ்சபூதம்னாக்கா நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. நான் போனவர்கள் சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? இன்னைக்கு சில பேர் வந்து அந்த இயற்கை இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு கூட இருக்காங்க. இப்ப அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் இதை கொண்டுதான் தேவன் படைச்சிருக்கிறாரு. இதற்கான சாட்சி வசனத்தை படிச்சிடலாம். பிரசங்கி 1:3-7 வரைக்கும். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? முதல்ல என்ன? சூரியனுக்கு, அதை நம்ம படம் சொன்னோம். சூரியனுக்கு எனக்கா இந்த ஆகாயம் ஒன்று சொல்லிட்டாரு. அடுத்தது, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கிறது. அதாவது பூமி சொல்லிட்டாரு. 2வது. 3வது, சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது. அப்ப சூரியனா நெருப்பு. முதல்ல ஆகாயத்தை பறிச்சாரு. ஆகாயம் இந்த காலி இடம், இந்த ஸ்பேஸ். அதான் சொல்லுவாங்க ஆகாயம். அந்த காலி இடத்துல ஒரு பால் வைக்கிறாரு, அதுதான் பூமி. அப்ப இந்த பூமிக்கு வெளிச்சம் வேணும், அதான் சூரியன் சொல்றாரு, நெருப்பு. அடுத்தது, காற்று தெற்கே போய் வடக்கையும் சுற்றி சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்திற்கு திரும்பவும் வரும். அடுத்தபடி என்ன சொல்றாரு? காற்று சொல்லிட்டாரு. 4. அடுத்தது 5, எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. அப்ப நீர். நல்லா புரிஞ்சுங்களா? தேவன் மனித குடியிருப்ப பூமியை படைச்சாரு. இதை வந்து அது 5 வகையான கலவை, அதான் பஞ்சபூதம் சொல்லுவாங்க தமிழ்ல. 5 வகையான கலவையில படைச்சிருக்கின்றாரு. அடுத்தபடியா சொல்றாரு, இது என்ன 5 வகைப்படுது? ஆகாயம், பூமி, நெருப்பு, காற்று, நீர். தெளிவா நம்ம சொல்லிட்டாங்களா? ஓகே. அப்ப இந்த மனிதனை எப்படி படைச்சிருக்காரு? படிங்க. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கினார். புரியுதுங்களா? அப்ப பூமியின் மண்ணுனாக்கா அப்ப நம்மளுக்குள்ள எப்படி இருக்குது? நான் போன சொன்னேன், நம்மளுக்குள்ள இந்த கோல்டு இருக்குது, ஹீட் இருக்குது, கேஸ் இருக்குது. ஆமா இல்லைங்களா? அப்ப சொன்னேன். அப்ப பூமி மேல நிக்கிறோம், இந்த ஆகாயத்துல வாழ்றோம். சரிங்களா? இப்ப நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது, இந்த உடலுக்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். படிக்கணும். சரீரம், உடல், தேகம், மற்றும் பல. இந்த வீடுன்னு சொல்லுவாங்க, கூடன்னு சொல்லுவாங்க, பிண்டான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்குது உடலுக்கு. புரியுதுங்களா? இல்ல? ஸோ உடல் என்றால் தான். இந்த உடல் உள்ள மனிதன் வந்து 7 வகையான அதாவது ஒரு மனுஷனை வந்து 7 வகையா பிரிக்கலாம். அது வந்து அது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகுது. எக்ஸாம்பிள் பார்த்தா உடல் அமைப்பு, கண்ணு, காது, மூக்கு எல்லாம் அந்த 5 புலன்களும் ஒன்னாதான் இருக்கும். ஆனா அந்த வேரியேஷன் ஏற்படும். அது என்னக்கா உடல் அமைப்புல டிஃபரெண்ட் இருக்கும். நீங்க யாருன்னா பாருங்க, ஒருத்தர் ஒருத்தருக்க மாட்டாங்க, ஆனா எல்லாம் ஒரே உறுப்பு தான். புரியல? 2வது என்னக்கா உடல் வலிமை. 2 பேர் ஈக்குவல் வெயிட் இருப்பாங்க. ஒருத்தரால் ஒரு பாரத்தை தூக்க முடியும், இன்னொருத்தரால தூக்க முடியாது. அப்ப உடல் வலிமையில 2வது மனம் மனுஷன் ஏற்படுறான். 3வது குணம். ஒருத்தர் மாதிரி ஒரு குணம் இருக்காது. ஏன் ஒரு வீட்டுல ஒரு தாய்க்கு பிள்ளை இருப்பாங்க, அப்பா அம்மா 10 வருஷமா இருந்தாலும் 2 குணமும் சேர்ந்து போகாது. ஒரு தாய்க்கு 5 பிள்ளை 10 பிள்ளை பிறந்தாலும் ஒண்ணு வித்தியாசமா இருக்கும். ஸோ குணம் ஏற்படும். அடுத்தது இந்த அறிவு வளர்ச்சி. எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். சில பேருக்கு மெமரி பவர் ஜாஸ்தி இருக்கும், சில பேருக்கு ஒரு வகையில் ஒரு டேலண்ட் இருப்பாங்க. சரிங்களா? அறிவு வளர்ச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியம். அந்த ஹியூமனிட்டியை வச்சு அந்த டிஃப்ரென்ஸ் வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா
புகழ், அது வந்து அவங்களுடைய இந்த பதவி, அவங்களுடைய பேக்ரவுண்ட் செல்வாக்கு, இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஏற்படும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா செல்வம், இந்த ப்ராப்பர்ட்டி அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா, பணம். அப்போ எந்த ஒரு மனுஷன் வந்து இந்த 7 வகையில் டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த உடல் பூமியில் வாழுதுனாக்கா இந்த குணாசிலாம் தான் வாழும். ஆனால் இந்த பூமியில் மட்டும்தான் இந்த உடலால் வாழ முடியும். இந்த பூமிக்கு அடுத்து எங்கே பண்ண வாழ முடியாது. ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பூமியை விட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போட்டால் உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் காற்று இருக்காது. சரிங்களா? காற்றுனாக்கா மூச்சு தண்ணி செத்துருவோம். அப்போ இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் ஒரு உடல் கண்டிப்பாக தேவை. உதாரணத்துக்கு சொன்னா கூட இப்போ சில நாட்டில் முன்னாடி பார்த்தா இந்த ஏதோ ஒரு வைரஸ் வந்துச்சு. என்ன வைரஸ் அது? கொரோனா அப்படின்போது அது காற்றோடு இருக்கிற வரைக்கும் அதனால இயங்க முடியாது. அதே மனிதனுக்குள்ள வந்துட்டாக்கா அந்த சக்தி வீரியமாகும். புரியுதுங்களா? அப்ப இந்த பூமியில ஏது வாழ வேண்டும் என்றாலும் அதற்கு மிக மிக முக்கியம் என்னது? ஒரு உடல். அப்ப இந்த உடல்ல என்னென்ன வகையான கலவை இருக்கு? நான் போன வாரம் சொன்னேன், நம்ம உடல் வந்து 3 வகையான பாடின்னு சொன்னேன். என்னது? பிசிக்கல் பாடி, கெமிக்கல் பாடி, மைண்ட் பாடி சொன்னேன் இல்லையா? அப்ப இந்த பிசிக்கல் பாடியில தேவை என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா 65% ஆக்சிஜன் இருக்கும் நம்ம உடம்புல. அதுக்கப்புறம் 10% பார்த்தாக்கா இது ஹைட்ரஜன் இருக்கும், 18% வந்து கார்பன் இருக்கும், 3% வந்து நைட்ரோஜன் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த அந்த பூமியில என்ன கலவை இருக்குதோ இந்த கலவையை கொண்டு தான் இந்த மனுஷனை படைச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு மண், இந்த உடல்ன்றது வந்து மண். இது நம்ம தெளிவாக இருக்கணும். அதான் நான் சொன்னேன், இயேசு கூட பூமிக்கு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வரும்போது அவர் கேட்டது எதை கேட்டாரு? எனக்கு ஒரு உடலை ஆயத்தப்படுத்துங்கள். படிப்போம் எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். என்னது? ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். புரிஞ்சுங்களா இல்லையா? அப்ப இந்த பூமியில யார் வாழ்னாலும் ஒரு சரீரம் கண்டிப்பா படம் பெஸ்டா. நான் ஏன் ஸ்பீடா பண்ணிக்கிறேன்னாக்கா இது போன வாரம் படித்தோம். இதை ஓரம் நான் தொடர்ந்து போனதான் உங்களுக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்த ஒரு முறை கேட்ட எந்த செய்தியா இருக்கட்டும், நீங்க ஒரு முறை கேட்டா மைண்ட்ல உட்காராது. தொடர்ந்து அந்த வார்த்தையில கேட்க 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 தான் மூளைக்குள்ள நம்மள அறியாமல் அந்த வார்த்தை வந்து வெளிப்படும். சரிங்களா? ஒரு புக்கு ஒரு முறை படிச்சிட்டனாக்கா படிக்கிற டைமுக்கு நம்ம மூளைக்குள்ள வந்துருப்பாது. அடுத்த முறை நெக்ஸ்ட் இல்லை ஏதோ படிச்சுன்னு மைண்ட்ல வர மாட்டேது. அதுக்காக தொடர்ந்து கேட்கணும்ல. அதுக்காக நான் போன வாரம் படிச்சதை திருப்பி ஒரு முறை மேலே சொன்னேன். சரிங்களா? அப்ப கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டும் என்றால் கூட ஒரு உடல் வேணும். இந்த பூமியில வந்து ஒரு இயங்கணும், ஒரு ஆளணும், ஒரு செயலை நம்ம படுத்தணும்னாக்கா அதுக்கு இந்த உடல் முக்கியம். சரிங்களா? அடுத்தது இன்னொன்று சொல்லோட தீய சக்தி கூட சொல்லலாம். தீய சக்தி வெளில இருக்க வரைக்கும் ஒன்றும் கிடையாது. அது கூட ஒரு மனிதனுக்குள்ள வந்து இயங்கும். நம்ம நிறைய பேய் படத்துல பார்த்துருப்போம், நிறைய படம்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க தீய சக்தி ஒரு மனுஷன், தீய சக்தி பிடிச்ச மனுஷன் மாதிரி நிறைய பேய் படம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்க டிவிலாம். பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? பைபிள் நம்மளுக்கு சொல்லிச்சு, நம்ம படிக்க வேணாம். மார்க் 1ல பார்த்தோம், அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதன் தான். அப்ப அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷன். அப்ப எதை பிடிச்சது? அந்த ஆவி இந்த உடலை பிடிச்சிச்சு. அப்ப பூமியில இயங்குவதற்கு இந்த உடல் மிக மிக முக்கியம். சரிங்களா? அப்ப இந்த உடல்ன்றது நான் இல்லை, இந்த பூமியில நான் வாழ்றேன். இந்த வாழ்வதற்கு இந்த உடல் அவசியம். அதுக்காக தேவன் கொடுத்தாரு. சரிங்களா? அப்ப நான் யார்? ஆத்மா. படிப்போம் மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ன சொல்றாரு? ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுவர்களுக்கு பயப்பட வேண்டாம். புரியுதுல்ல? அப்ப இங்க ரெண்டு நமக்கு விஷயம் தெளிவா புரியுது. என்னது? ஆத்மா வேற, சரீரம் வேற. புரியுதுங்களா இல்லைங்களா? அப்ப நான் வந்து இந்த உடல் இல்லை, எனக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மா தான் நான். இந்த ஆத்மாவை இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவையான கருவி தான் இந்த உடல். சரிங்களா? முடிஞ்சிச்சா? அப்ப இந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு அறிவு வேண்டும். இந்த பூமியில வாழ்னாக்கா இந்த ஆத்மாவுக்கு அறிவு இருக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தினாக்கா ஏன் வாழ்றன்ற வாழ்க்கை தெரியாத ஏதோ கடமைக்கு ஒரு விலங்குகளை போல் வாழ்றாங்க. அதுதான் நீதிமொழிகள் 19:2 சொல்லுவாரு, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். அப்படின்னது ஆத்மா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்ப என்ன வேணும்? இந்த ஆத்மாவுக்கு ஒரு அறிவு வேண்டும். நான் யார்? இந்த பூமிக்கு தேவன் எதுக்கு இந்த உடலை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்? எனக்கும் தேவனுக்குமான தொடர்பு என்னன்றத இந்த ஆத்மா அனுதினமும் தியானிக்க வேண்டும். ஆனா தியானிக்கிறது என்றால் இல்லை, இந்த உலக என்ற மாயையில் சிக்கி கொண்டு
போராடி கொண்டிருக்குது. அதாவது வந்து தமிழ்ல 2 வார்த்தை சொல்லுவாங்க. ஒன்று நோய், இன்னொன்று பிணின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. நோய் என்றால் இந்த உடலில் வரக்கூடியது பேர் நோய். பிணி என்றால் இந்த உடலும் மனமும் சிக்கி கொண்டிருப்பதுங்கிறது தான் பிணின்னு சொல்லுவாங்க. அது பிணைஞ்சு கொண்டிருக்கும். இன்னைக்கு மனுஷன் வந்து பிணி பிடித்தனா இருக்கிறான். நீங்க கூட ஏசு சைடில் இருக்கும்போது நோயாளிகளை குணப்படுத்தும், பிணியாளிகளை சுகமாக்கணும்னு சொல்லி தான் இருப்பார். சரிங்களா? அப்ப இந்த மனுஷன் இந்த உலகத்துல வந்து இந்த உடல் தான் பெருசு, இந்த நிலம் தான் பெருசு, இந்த பதவி தான் பெருசு, என்கிட்ட இந்த சொத்து தான் பெருசு சொல்லிட்டு அவங்க ஒரு வகையான ஒரு குருட்டுத்தனமான மனநிலையில் வாழ்ந்துக்கிறான். ஆனா இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது, காண்பவை எல்லாம் அழியக்கூடியது, காணாதவெல்லாம் நித்தியம் அவங்களுக்கு வசனம் அழகா சொல்லுது. அப்படின்னும் போது இந்த ஆத்மாவுக்கு அறிவு வேண்டும். இன்னொரு இடத்திலும் மீண்டும் அழகாக சொல்லுகிறார், நீதிமொழிகள் 24:14. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும். என்ன சொல்றாரு? ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பம். அப்ப என்னது? ஞானம் தான் அந்த ஆத்மாவுக்கு சந்தோஷம். நாம நினைக்கிறோம் இந்த உலகத்துல ஒரு பொருளாதாரத்தை பார்த்து இதுதான் எனக்கு சந்தோஷம், ஒரு மனைவி பிள்ளைகளை பார்த்து இதுதான் என்னுடைய சந்தோஷம். இதெல்லாம் தேவை. மனுஷன் வந்து வாழ்வதற்காக தேவன் கொடுத்துள்ள ஒரு அத்தியாவசியங்கள். ஆனா இது சந்தோஷம் இல்லை. இந்த உடலுக்கு இது தேவை, ஆனா இந்த ஆத்மாவுக்கு இது சந்தோஷம். ஞானம் சந்தோஷம். புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா இந்த உடலுக்கு சாப்பிட்டது தேனை ருசிச்சா எப்படி சந்தோஷமா இருந்தோ அந்த மாதிரி தான் ஞானம் சந்தோஷமா இருக்கு சொல்றாரு. அதுக்கு மேல் வசந்த அப்படி படிங்க. என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாய் இருக்கும். என்னது? அதாவது தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுக்கூடாது. எப்படி இப்ப தேன் எப்படி இந்த சாப்பிடு என்ன ருசி. உலகத்திலே அது மாதிரி கிடையாதுன்னா எல்லா பூக்கள்ல இருந்தும் அந்த தேனீக்கள் வந்து சேகரிச்சு வரும். அது மொத்த பூ எவ்வளவு அழகும் அதை விட அதுக்குள்ள தேன் ருசி. அதான் அப்ப அந்த தேனீக்கள் தேவனுடைய அதான் எவ்வளவு ஞானமா படிச்சது பார்த்தா நம்ம பிரமிப்பா இருக்கும். அப்ப அது வந்து அந்த தேன் எப்படி சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் இது. அந்த மாதிரி ஞானம், இந்த ஞானம் உனக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப இந்த ஆத்மாவுக்கு அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இந்த ஆத்மாவுக்கு ஞானம் வேணும். ஞானம் இருந்தால் தான் உங்களுடைய ஆத்மா சந்தோஷமா இருக்கும். இல்லை என்றால் அந்த வளத்தில் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு 10 வீடு கட்டணும், இந்த ப்ரொமோஷன் வாங்கணும், சீட்டை போட்டு எதை செய்யணும், எதனா ஒன்று அப்படியே இந்த உலகத்திலேயே அலைந்து கொண்டு இருக்கும். அது ஒரு இடத்துல நிலையா நிற்காது. இந்த மனசு சுத்திக்கிட்டே இருக்கு. நீ கண்ணை மட்டும் பாருங்க, ஒரு நிமிஷம் நம்முடைய மனசு நிற்காது, அலைமோதிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா உங்களுடைய ஆத்மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். அந்த ஆத்மாவுக்கு அறிவு வேண்டும், அந்த ஆத்மாவுக்கு ஞானம் வேண்டும். அதான் மீண்டும் யோபு புத்தகத்தில் சொல்வார். யோபு, என் ஆத்மா ஜீவனை அரோசிக்கிறது, நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். அப்ப என்ன சொல்றாரு? என்னுடைய ஆத்மா ஜீவனை விரும்புது. அப்ப நம்ம ஆத்மா என்ன விரும்புது? ஒரு உயிரை விரும்புது. ஆனா நாம என்னன்னாக்கா என் மனசஞ்சலத்திலே வாழ்றோம். புரிதுங்களா இல்லைங்களா? அப்ப என்ன சொல்ற? இந்த ஆத்மாவுக்கு முதலில் ஒரு சமாதானம் வேண்டும், ஒரு சந்தோஷம் வேண்டும், அறிவு வேண்டும். அப்படின்னா இந்த ஆத்மாவுக்குள்ள எப்படி அறிவு உள்ளே நுழையுன்றது படிக்கிறதுக்கு முன்னாடி யாக்கோப்ல கூட்டம் இதை பத்தி சொல்லுவாரு. யாக்கோப் 5:20. தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அப்ப என்னது? இந்த தப்பி போன அந்த மார்க்கத்துல வந்து இந்த ஆத்மாவை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. இந்த மாமிசம் நம்ம வாழ்றோம், இந்த உலகத்திலே இருக்கிறோம். அப்படின்னாக்கா உங்களோட ஆத்மாக்களை காத்துக்குங்க. அது பாவம் மன்னிப்பு வேணுமா இருக்குது, அது சந்தோஷமா வாழணும். ஏன்னா அப்பா இப்ப நம்மளை பொறுத்தவரைக்கும் தான் அப்பா, பிள்ளை, மகன் தேவனுடைய முடியாது. அப்பா ஒரு ஆத்மா, மகன் ஒரு ஆத்மா, இப்படிதான் தேவனுடைய பார்வை இருக்கும். அதுக்கான வசனம் வருது எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். என்ன சொல்றாரு? தகப்பனுடைய ஆத்மா எப்படியோ பிள்ளையுடைய ஆத்மாவும் என்னுடையது, பாவம் செய்யற ஆத்மா செத்து போயிடும். அப்ப நம்மளை பொறுத்துதான் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இந்த உறவுகள் எல்லாமே இந்த உலகன்ற ஒரு இது. ஆனா தேவ சமூகத்தை பற்றியும் இந்த ஒரு ஆத்மா, இந்த ஆத்மாக்குள்ள பாவம் இருக்குதா, நீதி இருக்குதா, இந்த ஆத்மா பூமியில எப்படி இயங்குது, இது மட்டும் தான் தேவனுடைய பார்வை. மற்றபடி தேவன் வேற எதுவுமே பார்க்க முடியாது. என் உடல் அளவு என்ன, என் அறிவு என்ன, என்னுடைய செல்வாக்கு என்ன, என்னுடைய சொந்த பந்தம் என்ன, எதுவும் கிடையாது. தேவனை பொருளையும் நீ ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா நீதியோட இருக்குதா, பாவத்தோட இருக்குதா? பாவமா இருந்தா சாகும். சரிங்களா? அதனால தான் ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? என்ன சொல்ல பாருங்க,
அவன் பவுல் யார் சொல்றாரு, அதாவது நிர்பந்தமான மனிதன் நான். இந்த பாவ சரித்திலிருந்து என்னை யார் பார்ப்ப, என்னை யார் விடுவிப்பாங்க, நாங்க யார் பேசுறது, எது பேசுறது? நல்லா புரிஞ்சுக்க. பவுல் சொல்றாரு நிர்பந்தமான மனுஷனால் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பார். அப்படின்னா இந்த சரீரம் இல்ல, அவருடைய ஆத்மா சொல்லுது, இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பார் யாரு? இந்த உலகன்ற மாயில் இந்த ஆத்மா சிக்கிக்கிட்டு இருக்கு, நான் எப்படி விடுதலை பெறுவேன், எனக்கு யார் ஒரு ஞானத்தை கொடுப்பாங்க, என் ஞானத்தை கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நிருபத்தில், ரோமர் நிருபத்தில் சொல்றாரு. அப்ப என்ன நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம் உடல் வேறு, நம் ஆத்மா வேறு. சரிங்களா? இந்த தெளிவு நம்மளுக்கு வரணும். அப்ப இந்த உடலை குறித்தோ இந்த உலகத்தை அதை காண்றவர்களை குறித்து, இந்த உலகத்துல காண்ற எதை குறித்தும் நம்மளுக்குள்ள எப்பயுமே ஒரு பெருசு ஆசைகளோ எதிர்பார்ப்போ இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் மாய, ஒரு ஏமாற்றம். புரியுது இல்லையா? இந்த தெளிவை நம்ம மூளைக்கு நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம மனசு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஐயோ எங்க அப்பா, ஐயோ எங்க அம்மா, ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் சொத்து, ஐயோ என் நிலம், என்ன இந்த ஆத்மா இருக்கிற நிம்மதி போயிடும். தேவனுக்கு தெரியும் அதன் காலத்தில் அதனதை செய்கிற தேவன் நம்மோட இருக்காரு. புரியுது இல்லைங்களா? அது நம்ம ஆத்மாவை குறித்து நம்ம எச்சரிக்கை இருக்கணும். தெரியும் உறவுகளுக்குள்ள ஒரு அன்பு இருக்க வேண்டியதுதான், பாசம் இருக்க வேண்டியதுதான், எல்லாத்துக்கும் ஒரு அளவுகள் இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமானது இல்லை, எல்லாம் அழியக்கூடியது. இந்த சரீரம் ஒரு நாளும் உருமாறிக்கொண்டே வருகிறது. கடைசியில வெள்ளை முடி வரும், தோல் சொருவும், மண்ணுக்கு போகணும். நாளைக்கு எப்ப எப்படி மரணம் வரும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த உலகம் எப்படி பூகம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. எது எப்படி நடக்கும் தெரியாது. அதனால இந்த உலகத்தை குறித்தும் இந்த உலக மக்களை குறித்தும் பெரிதாக நாம் எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. நான் நீதியோடு வாழ்கிறேனா, சத்தியத்தோடு வாழ்கிறேனா, தேவனுக்கு பிரியமா வாழ்றேனா, மனசாட்சியோடு வாழ்றேனா, இந்த எண்ணத்தோட மட்டும் இரவு படுக்கும்போது ஒரு குற்றமில்லாத ஒரு உணர்வோடு இந்த ஆத்மா போய் படுக்கணும். இதுதான் இந்த பூமியில் நம்மளுக்கு வேணும். சரிங்களா? அப்ப ரெண்டாவது, இந்த ஆத்மாவுக்கு அறிவு கடத்தக்கூடிய வழி எது பார்க்கலாம். நீதிமொழிகள் 2:10. நாணம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் போது. என்ன சொல்றாரு? ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் போது. அப்ப ஞானம் என்ன பண்ணாக்கா, ஞானம் இருதயத்தின் வழியாக தான் உள்ள பிரவேசிக்கும். புரியுதா இல்லையா? இருதயம் வேற, ஆத்மா வேற, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கூடாது. இரண்டாவது, இருதயம் என்றால் இந்த நம்ம உடம்புல இந்த ரத்தத்தை அழுதுங்க, அதாவது பிளட் பம்ப் பண்ணுதுங்க. இந்த இருதயம் இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த உடல் பூமியில் இயங்குவதற்காக கொடுக்கப்பட்ட இருதயம் இது. சரிங்களா? ஆனா இந்த மாமிசத்துக்கான இருதயம் என்பது இங்க இருக்கும் மூலையில. புரியுது நான் சொல்றது? இங்க இருக்கும். ஏன்னா இதுக்குள்ளதான் ஞானம் போகும். அப்ப இருதயத்தின் வழியா போயிட்டுதான் ஆத்மாவுக்கு அது அறிவை கொடுக்கும், யோசிக்க சொல்லும். ஏன்னா இருதயம் மிக மிக முக்கியமானது. இருதயத்தை பத்தி நம்ம ஆழமா பண்ணுவது. ஏன்னா இந்த இருதயம் இல்லாமல் இந்த ஆத்மா இயங்காது. அநேக இடங்கள்ல இருதயத்தை ஆத்மா சொல்றாரு. சில வசனங்களை தொடர்ந்து பார்ப்போம். உபாகமம் 4:29. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். அப்ப என்ன சொல்றாரு? உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். மீண்டும் சொல்கிறேன், இருதயம்தான் ஆத்மாவுடைய இயக்கம், அதுதான் ஸ்டோரேஜ். அதுக்குள்ளதான் எல்லாமே வரும். ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. நான் அடுத்து இந்த மனசை பத்தி சொல்லும்போது சொல்றேன். தாட் அண்ட் திங்க்னு சொல்லுவாங்க. தாட்ஸ்ன்றது நம்மளுக்குள்ள உருவாகக்கூடிய சிந்தனைகள் பேர் தாட். திங்கிங்னாக்கா நம்ம இந்த உலகத்துல கற்று வச்ச விஷயங்களை நம்மளுக்கு உள்ள போட்டு எடுக்கிறது பேரு திங்கிங். புரியல? அப்ப தாட்ஸ் எங்க உருவானாக்கா இந்த இதயத்துக்கு தான் உருவாகும். அதை நான் பின்னாடி வர வசனங்களை சொல்லி கொடுக்குறேன். அப்ப இங்க நல்லா படிச்சோம், உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். திருப்பி ஷார்ட் வசனம் தொடர்ந்து படிப்போம். அதுல 6:5 படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப எப்படி தேவன் அன்பு செய்வாரு? உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும். அப்படிலாம் ஏன் ஆத்மான்னு சொல்லிட்டு போலாமே? அப்படி அல்ல. இந்த இருதயம் தான் தேவன் நமக்காக வைத்த கருவி. இதுல தான் எல்லாமே உருவாகுது. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய உணர்வுகள் எல்லாத்தையும் சுரக்கக்கூடிய இடம். அப்படின்னா அது இருந்தீங்கன்னா தொடர்ந்து இன்னொரு ஷார்ட் படிக்கலாம். அதுல 10-12 படிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. பாத்தீங்களா என்ன சொல்றது?
சிறுவேலே உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் பாரு. நீங்க நம்ம ஆத்மாவோட ஆத்மா மட்டுமே சிந்திக்கிறோமே, அப்படி கிடையாது. உங்க அதோட இயக்கமே உங்களுடைய இதயத்தை தான் இருக்கு சொல்லிட்டாரு. அப்ப ஏன் இது சரி இன்னொரு வருஷம் கூட படிச்சாலும், ஏன்னா இது ரொம்ப ஆழமா நமக்கு தேவைப்படுது. எழுதி வச்சுங்க, இது உங்களுக்கு அடிக்கடி ஃபியூச்சர் யூஸ் ஆகும். 11-13 படிப்பா. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். என்ன சொல்றீங்க? நீங்க தேவன்ட்ட உங்களுடைய முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடு நீங்க அன்பு செய்யும் போது நான் ஏற்ற காலத்துல மழையை கொடுத்து உங்களுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் பெருக பண்ணுவேன். ஆனா அப்ப நல்லா நமக்கு புரியுது, எந்த இடத்துலயுமே தனிப்பட்ட முறையில் தேவன் ஆத்மா மட்டும் சொல்லவில்லை. இருதயம் ஆத்மா, முதல்ல இருதயத்தை சொல்லுவார், அப்புறம் ஆத்மா சொல்லுவார். இருதயத்தை சொல்லுவார், அப்புறம் ஆத்மா சொல்லுவார். கவனிச்சுட்டு அப்ப இருதயம் என்றால் என்ன? இருதயத்தை தேவன் உருவாக்கியதன் நோக்கம் என்ன? படிப்போம். சங்கீதம். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். அப்ப இது இருதயத்தை தேவன் உருவாக்குன்ற நோக்கம் என்ன? இருதயங்கள்லாம் உருவாக்கி அவருடைய செய்கைகளை கவனிக்கின்றார். அப்ப நம்மளுக்குள்ள தேவனுக்கான தொடர்பு கருவி என்பது இது இருதயம். புரியுதா இல்லையா? அதான் எல்லா இடத்துலயுமே இருதயம் இருதயம்னு சொல்லிட்டே வந்தார். இருதயம் ஆத்மா, இருதயம் ஆத்மா. அப்ப ஏன்னு நம்ம ஆராயும் போது நம்ம சொல்லுது, அவர் இருதயங்களை உருவாக்கி அதிலிருந்து நம்முடைய செய்கைகளை கவனித்து வருகின்றார். அப்ப அவருடைய துணை இல்லாம இந்த இருதயம் இயங்காது. அங்கதான் எல்லாமே இந்த தாட்ஸ்லாம் உருவாகும். சாட்சியம் படிப்போம். எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும். என்ன சொல்றாரு? இருதயத்தை ஆராய்கிற தேவன். அப்ப என்ன சொல்றாரு? நான் இருதயத்தை நான் தான் உருவாக்கி வச்சிருக்கேன், உங்க செய்களை பாக்குறேன், நானும் இருதயத்தை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நீ என்ன பண்ணாலும் உங்க இருதயத்துல ஸ்டோரேஜ் ஆயிடும். நீ என்ன இந்த உலகத்துல நீ ஒரு விஷயத்த தப்பா பாக்குறியா சரியா பாக்குறியா மத்தவங்களுக்கு தெரியாது. நீ நார்மலா பாக்குற மாதிரி தெரியும், எதாச்சா பாக்குற மாதிரி தெரியும். ஒரு பொருளையோ ஒரு பொண்ணையோ ஒரு நகையோ எந்த நோக்கத்துல பாக்குறன்றது மத்தவங்களுடைய பார்வைக்கு தெரியாது. ஆனா நம்ம இருதயத்துக்கு எல்லாமே தெரியும். ஆமா இல்லைங்களா? திருப்பி படிக்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். என்னது? உள்ளே சோதித்து டெஸ்ட் பண்றாரு. நீ ஒரு விஷயத்தை பாக்குறியா, அவங்க சோதிக்கிறாரு. அப்ப இருதயம் என்பது தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிற ஒரு சிசி கேமரா மாதிரி. இந்த இருதயத்துக்கு தெரியாம நாம எதுவுமே பண்ண முடியாது. மனசாட்சி கொடுத்து ஒரு தப்புன்னு வச்சுக்கேன், பாவண்டான்னு உள்ள சொல்லும். ஏன்னா எல்லாம் நல்லா பாருங்க, ஒரு தப்பு பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம இருதயம் கொற்றுன்னு இருக்கிறோம், இது பாவம் வச்சிடணும், ஒரு பயம் வரும், படபட போறோம். ஏன்னா இருதயம் சொல்லும் இது வேணாம், ஏன்னா தேவன் நமக்குள்ள வச்சிருக்குது. ஆனா என்ன பண்ணும், அதை மீறி செய்யும் பொழுது காலப்போக்கில் அந்த இருதயம் செத்து போயிடும், தேவன் நமக்கு கொடுத்த அவை வெளியே போயிடும். புரியுது இல்லையா? அப்ப அந்த இருதயம் என்பது என்னன்னாக்கா தேவனுக்கும் இந்த ஆத்மாக்கும் உள்ள தொடர்பு தான் இருதயம். நம்மளோட தாட்ஸ் உருவாக்கூடியதான். இன்னொரு வசனம் தொடர்ந்து படிப்போம். சங்கீதம் 7:9. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்தரியங்களையும் சோதித்தறிகிறவர். அப்ப என்னது? இருதயங்களையும் உள்ளதயங்களையும் தேவன் சோதித்தறிகிறதா வச்சிருக்க. நல்லா புரிஞ்சுக்க. இந்த உடல் என்ன பார்த்துட்டோம். இந்த உடல் எடுத்து ஜஸ்ட் இந்த பூமியில இயங்கக்கூடியதான். இந்த உடல் எடுத்து நாம கிடையாது. இந்த பூமியில வாழனா எப்படியாப்பட்ட உயிரா இருந்தாலும் சர்வத்தைப்பட்ட தேவனை தாண்டி வேற யாரும் பூமியில ஒரு விஷயத்த செய்யணும், பண்ணணும், பேசணும், எதை நீ இயக்கணும்னு நினைச்சாலும் இந்த உடல் தேவை. அதுக்காக தான். ஸோ இந்த உடல் நாம இல்லை. இப்ப இந்த ஆத்மா தான் நாமன்னு சொல்லிட்டோம். இந்த ஆத்மா எப்படி இயங்குதுன்னு பார்த்தோம். அது இருதயத்துக்கு கூட இயங்குது. சரிங்களா? அப்ப என்ன சொன்னாருங்க? பேசும்போது இருதயங்களை நான் ஆராய்கின்றேன், நான் அதுக்காக தான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். உனக்குள்ள இருதயம் ஒன்று இருந்தா போதும். இருதயம் இருக்குது இல்லைங்களா? அந்த இருதயத்துல தான் உன்னுடைய இயக்கங்கள் எல்லாமே நடக்கிறது அப்படின்னு சொல்றது. கடைசியாக ஒரு வசனத்தை படிச்சுக்கலாம். சாட்சி வசனமாக வெளிப்படுதல் 2:23. அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன்,
அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அப்படின்னது இருதயங்களையும் உள்ளதையும் ஆராய்கிறவர். நம்மளுக்கு தெளிவா சொல்லுது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆத்மா தான் நாம. இந்த ஆத்மாவுக்கு அறிவு வேணும், ஞானம் வேண்டும். சரிங்களா? நம்ம படிச்சீங்களா? இதெல்லாம் படிச்சோம். நீதிமொழிகள் 19:2 படிச்சோம். இந்த ஆத்மாவுக்கு அறிவு வேண்டும், அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. மீண்டும் சங்கீதத்தில் படிச்சோம், இதுக்கு ஞானம் வேண்டும். அப்ப இந்த ஞானம் எங்க இருந்து வரும்? தேவனிலிருந்து வரும். எது வழியா வரும்? இதயத்துக்குள்ள பிரவேசித்து, ஞானம் இதயத்துக்குள்ள பிரவேசித்து, அது அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும். நீதிமொழிகளை படிச்சோம். சரிங்களா? அப்ப என்ன சொல்ற? அப்ப இந்த இருதயம் என்னன்னு பார்த்தோம். இருதயம் இல்லாமல் ஆத்மா இயங்கிறது இல்ல. முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு, முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு, இப்படியே படிச்சுட்டு வந்தோம். அப்ப ஏன் தேவன் இந்த இருதயத்தை எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணி காட்டுறான்னு படிக்கும்போது, அதை நமக்குள் வைத்து நம்முடைய செய்கையெல்லாம் கவனிப்பதற்கும் நம்மளுக்கு தேவையான சிந்தனைகளை கொடுப்பதற்கும் இந்த இதயத்தை உள்ள வச்சிருக்காரு. புரிச்சுங்களா இல்லைங்களா? அப்ப ரெண்டாவது மனசு ஒன்று இருக்குது. இது மனசு எப்ப உருவானுச்சு அதை பத்தி நான் படிக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவாரு, மத்தேயு 22:37, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. என்ன சொன்னாரு? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும். அப்ப என்ன இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராருங்க? ஆத்மா நானு, இருதயத்துக்கு அப்புறம் மனசுல வரணும். அப்படி எதுக்கு ஆத்மா சொன்னாரு? அப்ப இங்க என்ன ரகசியம் அடைகிறது? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதானே? அப்படின்னும் போது அப்ப இங்கதான் நம்ம தெரிஞ்சுக்கிடுது. அப்ப இந்த மனசைய கீழ்படுத்தி பேசுறாரு. அப்ப இந்த மனசுடைய செயல் என்ன? இது வரைக்கும் நம்ம படிச்சு வந்துட்டோம். அப்ப இந்த இருதயம் தான் இந்த ஆத்மாவுக்கு எல்லாத்தையும் கவனிச்சுக்குது. தேவன் இந்த இருதயத்தின் மூலமா தான் பாக்குறாரு. அப்ப இந்த மனசு சரியில்லையே, மனம் துக்கமா இருக்குது, மனசு வருத்தமா இருக்குது, மனசு பாரமா இருக்குது, கவலையா இருக்குது, மனசு அலமோதிட்டே இருக்குதுன்னு சொல்றாங்களே, அப்ப இந்த மனது என்றால் என்ன? புரியுதுங்களா இல்லைங்களா? அப்ப நான் திருப்பி சொல்றேன், நாம படிச்சிருக்கிறது ஆவி ஆத்மா சரீரம். இதுல சரீரத்தை பத்தி பார்த்தோம். சரீரம்ன்றது ஒரு மண்ணு, அது பூமியிலிருந்து உருவாக்குனாரு. அது நாம கிடையாது, ஆத்மா தான் நாம. ஆனா ஆத்மாவுக்கு அறிவு வேண்டும். அந்த அறிவு எதன் மூலியமா கிடைக்கும் என்றால் இருதயத்தின் மூலியமா தான் கிடைக்கும். ஏனென்றால் இருதயத்தை தேவன் உருவாக்கி அதுக்குள்ளதான் அந்த தாட்ஸ்லாம் சிந்தனைகள் உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு. அதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வர்றாரு. எல்லாத்தையும் பார்த்தோம். அப்ப இந்த மனசை பத்தி சொல்றாங்களே, இப்ப இயேசு சொல்றாரு, உன் முழு மனதை சொல்றேன். அப்ப இந்த மனது என்றால் என்ன? இதனுடைய செயல் என்ன? இந்த மனம் எப்படி நம்மளுக்குள்ள உருவானுச்சு? இல்ல முன்னாடி இருந்துச்சா? இந்த மனதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? தேவனுக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மனது எனக்குள்ளான இயக்கம் என்ன? இருதயத்தின் இயக்கம் தாட்ஸை கொடுக்குது. எக்ஸாம்பிள் படிங்கனாக்கா, மத்தேயு நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு 12:35 சொல்றாரு, நல்ல மனிதன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்ப என்னது? நான் சொன்னல, தாட்ஸ்ங்கிறது தான் உருவாக்கக்கூடியது. அதான் இருக்கு சொல்றது. நல்ல மனுஷன் தான் பொக்கிஷம். அது இந்த இருதயம் தான் பொக்கிஷம். இதை நம்ம எப்படி கையாளுறோம்? இது கூட நம்ம என்ன சேகரிச்சு இருக்கோம்? இந்த உலகத்துல இருக்கிற பணம், பொருள், காமம், இச்சை, இந்த கொடுமைகள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமா? இல்ல அன்பு, சமாதானம், இரக்கம், மகிழ்ச்சி என்று ஆவின் கடையில வச்சிருக்கோமா இந்த இதயத்துக்குள்ள? அதை நம்ம சோதிக்கணும். ஏன்னா நம்ம எப்பயும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பேசுற பேச்சுல அவங்க இருதயத்துல என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு தெரியும். எப்பவுமே நிறைய பேர் பாருங்க, என்னங்க வாழ்க்கை, ஏங்க பிடிக்குது, ஐயோ என் பிள்ளைங்க சரியில்லை, அதாவது எல்லாத்தையும் தொக்கமாவே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. எதையும் பகுத்தாராய்ச்சி. ஏன் அப்படி இருக்கிற பகுத்தாராய்ச்சி இந்த ஆத்மாவுக்கு அறிவை கொடுத்து ஞானத்தை உள்ள எடுத்துட்டு போயிட்டாக்கா, தேவன் அந்த இருதயத்திலிருந்து நம்ம தேவன்கிட்ட பேசும்போது தேவனுக்கு சக்தி கொடுக்க தயாரா இருக்காரு. ஆனா படத்துல அதான் சொல்றது, நல்ல மனுஷன் தன் இருதயமாக நல்ல பொக்கிஷத்தை நல்லவர்கள் எடுத்து காட்டுகிறான். அப்ப காட்டுறது நம்ம இருந்து வரக்கூடிய பேச்சுகள், புரியுது இல்லையா? அப்ப இருதயம் என்னன்றது ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா தேவன் நம்மளுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு கேமரா மாதிரி, அதுக்குள்ளதான் நம்மளுக்கு பாக்குறாரு. அதுக்குள்ளதான் நம்மளுக்கு தேவையான ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? அப்ப அடுத்த வார்த்தை நான் சொல்லித்தரேன். ஆவினா என்ன, மனசுனா என்னன்னு சொல்றேன்.